إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. وقال الله سبحانه وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر. وقال أيضا: إن الذين آمنوا وعملوا الصالحات وأقاموا الصلاة وآتوا الزكاة لهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ، أو كما قال عليه الصلاة والسلام. அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் மிக வல்லவன் அல்லாஹ் ஹக் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா, அவனுக்கே புகழ் அனைத்து முரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவனால் இவ்வையகத்துக்கு ரஹ்மத்தாக, அருளாக, ஒளியாக அனுப்பப்பட்ட ஹஜ்ரத் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் சுன்னத்துக்களை, வழிமுறைகளை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இன்னும் இறுதி நாள் வரை வரக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹ் என்றென்றும் சலாத்தையும் சலாமையும் சொரிந்தருள்வானாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹ்வின் மாளிகையிலே வந்தமர்ந்திருக்கும் பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஹக் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நாம் வாழும் காலமெல்லாம் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கு ஏவிருக்கின்றானோ, பணித்திருக்கின்றானோ, அந்த விடயங்களை எல்லா காலத்திலும் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்தெந்த விடயங்களை விட்டும் தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றானோ அப்படியான விடயங்களிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் என்னும் நல்லுபதேசத்தை புரிந்து கொள்கின்றேன். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஹக் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எம் மீது கொண்ட அன்பின் காரணம், கிருபையின் காரணமாக அல்லாஹு தஆலா பல சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார். எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும், எங்களை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். காலம் கடந்து செல்கிறது, நேரங்கள் வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா பல சிறப்பு வாய்ந்த கால நேரங்களை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறான். அவனை ஞாபகப்படுத்தி அந்த ரப்பின் பக்கம் நாங்கள் மீளுவதற்காக வேண்டி, அந்த ரப்புடன் நெருக்கத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி, மேலானவர்களே, சங்கையானவர்களே, அந்த ரமதானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்தான். அதிலே நாங்கள் முயற்சி செய்தோம், இபாதத்துகளை செய்தோம், தௌபா செய்தோம், ஒரு உன்னத அடியானாக மாறுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம். அதே போல அல்லாஹு தஆலா இந்த நாட்களை தந்திருக்கிறான், இந்த கண்ணியமான நாட்களை தந்திருக்கிறான், சிறப்பான இந்த நாட்களை தந்திருக்கிறான். துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள். மேலானவர்களே, சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான்: இன்ன இத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரா. அல்லாஹு தஆலாவிடத்திலே மாதங்களுடைய எண்ணிக்கை 12 மாதங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அல்லாஹ் தொடர்ந்து மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த மாதங்களில் 4 மாதங்கள் விசேஷமானவைகள், கண்ணியமானவைகள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு தொடர்ந்து கூறுகின்றான்: ஃபலா தஸ்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும். அந்த மாதங்களிலே நீங்கள் உங்களில் யாருக்கும் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம், அல்லது அடுத்தவர்களுக்கும் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்பதாக அல்லாஹு தஆலா அந்த மாதங்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறார்.
அந்த மாதங்கள் தான் ذுல்காதா மாதம், ذுல்ஹிஜ்ஜா மாதம், அல் முஹர்ரம், ரஜப் ஆகிய 4 மாதங்கள். அந்த 4 மாதங்களில் ذுல்ஹிஜ்ஜா மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அதில் 2வது நாளிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அதிலும் விசேஷமாக அந்த 10 நாட்கள், ஆரம்ப 10 நாட்கள். மேலானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே காலங்களை கொண்டு அதிகம் சத்தியமிட்டு கூறுகிறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறான். சூரத்துல் ஃபஜ்ரிலே வல் ஃபஜ்ர், அந்த அதிகாலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், அந்த 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான். மேலானவர்களே, அதிகமான உலமாக்களினுடைய விளக்க உரையின் படிக்கு அந்த நாட்கள் இந்த ذுல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். மேலானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நாட்களில் நாங்கள் மிகவும் பேணுதலாக பக்குவமாக இருப்பதோடு முடியுமான அளவு நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வது கட்டாயமாக இருக்கிறது. மேலானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, சில இமாம்கள் இந்த ஆயத்துகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே கூறியிருக்கிறார்கள், ஏனைய எல்லா மாதங்களிலும் அநியாயம் செய்வது ஹராம். குறிப்பாக இந்த மாதங்களில் அநியாயம் செய்வதற்கு அதற்கு தண்டனை பன்மடங்காக இருந்து கொண்டிருக்கிறது. எவ்வாறு இந்த நாட்களில் நாங்கள் அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதற்கு நன்மைகள், கூலிகள் பன்மடங்காக கிடைக்கிறதோ, அவ்வாறே அதில் நாம் செய்யக்கூடிய பாவங்கள், அநியாயங்களுக்கும் அதற்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள் பன்மடங்காக இருந்து கொண்டிருக்கிறது. மேலானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுடன் நாங்களே முஹாசபா, கேள்வி கேட்டு பார்த்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய நிலைமை எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது? ரமதானை கடத்தி விட்டோம், என்னுடைய நிலைமை அது சீரான ஒரு நிலைமையில் சென்று கொண்டிருக்கிறதா அல்லது பின்னோக்கிய நிலைமையில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோமா? அதிகமான அமல்கள் செய்ய நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். நல்ல அமல்கள், சாலிஹான அமல்கள். மேலானவர்களே, குறிப்பாக இந்த நாட்களில் ذுல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாதிஹில் அய்யாமில் அஷ்ர். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள், இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே ஏனைய நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விடவும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கு ஒரு விடயத்தை நாங்கள் நோக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய முஹப்பத் எங்களுக்கு கிடைக்கிறது. இந்த நாட்களில் செய்யக்கூடிய நல்லமல்களின் மூலம் அல்லாஹ்வுடைய முஹப்பத் எங்களுக்கு கிடைக்கிறது. உலகத்திலே யாருக்காக வேண்டியும் எதையும் நாங்கள் செய்யலாம், யாருடைய மதிப்பையும் பெறலாம், யாருடைய அன்பையும் பெறலாம், நல்லெண்ணத்தை பெறலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த முஹப்பத்தை நாங்கள் பெறாமல் இருந்தால் நம்மை விட நஷ்டவாளி யாரும் கிடையாது. மேலானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அந்த முஹப்பத்தை பெற்ற அடியார்களாக நாங்கள் மாற வேண்டும். இந்த நாட்கள் எங்களிடத்திலிருந்து கழியக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு நல்ல பிரஜையாக, ஒரு நல்ல முஃமினாக, ஒரு இறை விசுவாசியாக, அல்லாஹ் எம்மை பொருந்திக் கொண்ட அடியார்களாக நாங்கள் மாற வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஏராளமான வசனங்களில் யாரு ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்கிறார்களோ அவர்களை ஏகப்பட்ட கூலிகளை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். சூரத்துல் பக்ராவில் ஒரு இடத்தில் வல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத், இவர்கள் எல்லாம் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ, உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah, அவர்கள் சுவர்க்கவாசிகள், ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருந்து கொண்டே இருப்பார்கள். இன்னொரு இடத்திலே சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத், இவர்கள் எல்லாம் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்கிறார்களோ, வஅகாமுஸ் ஸலாத வஆதவுஸ் ஸகாத், தொழுகையை அந்தந்த நேரங்களில் தொழுது நிறைவேற்றுகிறார்களோ, மேலும் ஜகாத்தை உரிய நேரத்தில் கணக்கு பார்த்து எந்த அளவு கொடுக்க வேணுமோ அந்த அளவு ஜகாத்தையும் நிறைவேற்றுகிறார்களோ, லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களினுடைய ரப்பிடத்திலே அவர்களுக்குரிய கூலி இருந்து கொண்டிருக்கிறது. வலா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது. வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது.
மேலானவர்களே, சங்கைக்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய வாக்குறுதி உண்மையானது. இந்த வேதத்தை பார்த்து அல்லாஹ் இதுல சந்தேகமே இல்லை என்பதாக சொன்னானோ, அந்த வேதத்தில் அருளப்பட்ட சொல்லப்பட்ட வார்த்தைகள் அதனுடைய நம்பிக்கை யகீன் உறுதி எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிவது கட்டாயமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்திலே சூரத்துல் மாஇதாவிலே கூறுகிறான், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி லஹும் மக்ஃபிரத்துன் வஅஜ்ருன் அஸீம். யார் ஈமான் கொண்ட சாலிஹான அமல்களை செய்கிறார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் அவர்களுக்கு வாக்களிக்கிறான் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். மேலானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாங்கள் அனைவரும் அல்லாஹு தஆலாவின் பக்கம் நெருங்குவோம், சாலிஹான அமல்களை செய்வோம், பாவங்களை விடுவோம். மேலானவர்களே, சாலிஹான அமல்களில் ஆக பெரிய சாலிஹான அமல் என்ன தெரியுமா? மேலானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, பாவமான காரியங்களை விடுவது சாலிஹான அமல்களிலே சிறந்த ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்தகில் மஹாரிம், தடுக்கப்பட்ட விஷயங்களை நீங்கள் விட்டு விடுங்கள், ஒதுங்கிடுங்கள். தகுன் அபதன் நாஸ், மக்களில் ஆக பெரிய ஒரு வணக்கசாலியாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். பாவங்களை விடுவது சகோதரர்களே ஒரு பெரிய ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் பாவத்தை விடுகிறான் என்றால் அவனுடைய ஈமான் உறுதியாக இருக்கிறது, உள்ளத்தில் இறையச்சம் ஆழமாக இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ தவறுகள் செய்திருப்போம், நினைத்தோ நினைக்காமலோ, தவறையோ இல்லாமலோ நாங்கள் தவறுகளை செய்திருப்போம், தப்புகளை செய்திருப்போம். மேலானவர்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும் நான் என்ன தவறுகளை செய்து கொண்டிருக்கிறேன், நான் என்ன பாவங்களை செய்து கொண்டிருக்கிறேன். அதிலிருந்து நாங்கள் தௌபா செய்ய வேண்டும். மேலானவர்களே, இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தஹிரீன். அல்லாஹ் தஆலா தௌபா செய்து அவனின் பக்கம் மீளக்கூடியவர்களை விரும்புகிறான். மேலும் பரிசுத்தமாக இருக்கக்கூடியவர்கள், அழுக்குகளை விட்டும் சுத்தமாக இருக்கக்கூடியவர்கள், உடம்பில் படக்கூடிய அழுக்காக இருக்கலாம், உறுப்புகளினால் செய்யப்படக்கூடிய அழுக்குகளாக இருக்கலாம், உள்ளத்தில் சேரக்கூடிய அழுக்குகளாக இருக்கலாம். அனைத்து அழுக்குகளை விட்டும் சுத்தமாக இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய முஹப்பத் கிடைக்க வேண்டுமா? இதனை செய்வோம் சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, மேலானவர்களே, தௌபா செய்து அல்லாஹ் தஆலாவின் பக்கம் மீளுவோம். இந்த நாட்கள் எங்களை ஒரு மாற்றத்தின் பக்கம் கொண்டு செல்வது கட்டாயமாக இருக்கிறது. மேலும் இந்த நாட்களில் செய்ய வேண்டிய அமல்கள் தான் அதிகமாக zikr செய்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், فَأَكْثِرُوا فِيهِنَّ مِنَ التَّهْلِيلِ وَالتَّكْبِيرِ وَالتَّحْمِيدِ. இந்த நாட்களில் நீங்கள் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் என்பதை சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்பதை சொல்லுங்கள். அதிகமாக இந்த zikruடைய வார்த்தைகள் எங்களுடைய நாவிலிருந்து வெளிவர வேண்டும். மேலானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். மனிதர்கள் ஒவ்வொருவரும் பல பல யோசனைகளில் இருப்பார்கள், பல பல கஷ்டங்களில் இருப்பார்கள், பல பல அழுத்தங்களில் மாட்டியவர்களாக இருப்பார்கள். அனைத்து சிக்கல்களில் இருந்தும் விடுபடக்கூடிய ஆக பெரிய ஒரு மருந்துதான் இந்த zikராக இருக்கிறது. வல zikruல்லாஹி அக்பர். அல்லாஹ் தஆலாவை zikr செய்வது ஆக பெரிய ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. உள்ளத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது இந்த zikr. நாவினாலையும் அந்த வார்த்தைகள் மொழியப்பட வேண்டும், எங்களுடைய உள்ளமும் அதனுடன் சேர்ந்து கொள்ள வேண்டும். உள்ளமும் zikr செய்ய வேண்டும், எங்களுடைய நாவுகளும் zikr செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான zikr. அந்த zikr உடைய உள்ளம் அல்லாஹு தஆலாவுக்கு மாறு செய்வதின் பக்கம் செல்ல மாட்டாது. அதனுடன் இஸ்திக்ஃபாரையும் நாங்கள் சேர்த்துக் கொள்வது மிக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் இந்த zikரும் இஸ்திக்ஃபாரும் சேரும் என்றால், அதிகமாக நாங்கள் செய்வோம் என்றால், இந்த இஸ்திக்ஃபாரும் இந்த zikரும் எங்களுடைய வாழ்க்கையில் பல சந்தோஷமான சந்தர்ப்பங்களை உண்டு பண்ணும், பாவங்களில் விழாமல் பாதுகாக்கும்,
கஷ்டங்களிலிருந்து விடுபடக்கூடிய வழிகளை இந்த இஸ்திக்ஃபாரும் நாம் செய்யக்கூடிய ஜிக்ர்களும் எங்களுக்குள்ளால் ஏற்படுத்தும். மேலானவர்களே, சங்கைக்குரியவர்களே, நாட்கள் பொறுமதியானதை கடந்து சென்றுவிடும். கழியக்கூடிய ஒவ்வொரு அந்த வினாடிகள், அந்த மணித்தியாலங்களை ஜிக்ருடனும் இஸ்திக்ஃபாருடனும் நாங்கள் கழிப்போம். மேலானவர்களே, சங்கைக்குரியவர்களே, அத்துடன் இந்த நாட்களில் செய்ய வேண்டிய இன்னும் சில அமல்கள் இருக்கிறது. நோன்பு பிடிப்பது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பமாக வரக்கூடிய 9 நாட்கள் அந்த நாட்களில் நோன்பு பிடிப்பது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் விசேஷமாக, அதிலும் குறிப்பாக அரஃபாவுடைய நாள், அந்த நாளில் நோன்பு பிடிப்பது, துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 9வது நாளிலே நோன்பு பிடிப்பது மிக சுன்னத்தாக, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சியாமு யௌமி அரஃபா, சியாமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளில் நோன்பு பிடிப்பது, அஹ்தஸிபு அலல்லாஹ், நான் அந்த நாளில் நோன்பு பிடிப்பதின் மூலமாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் இருந்து ஆதரவு வைக்கிறேன், அய்யுகஃபிர ஸனத்தல் மாதியா அய்யுகஃபிர ஸனத்தல் லதி கப்லஹு வல்லதி பஅதஹு என்பதாக சொன்னார்கள். அதற்கு முன்னால வந்த வருஷம், பின்னால வரக்கூடிய வருஷத்தில் நடக்கக்கூடிய பாவங்களுக்கு குற்ற பரிகாரமாக அந்த பாவங்களை மன்னிப்பதை அல்லாஹ் தஆலாவிடத்திலே நான் ஆதரவு வைக்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சிறிய சிறிய அமல்கள், ஆனால் அல்லாஹ் தஆலா அவன் நன்மைகளை எங்களுக்கு அதிக அளவிலே நன்மைகளை தர காத்து கொண்டிருக்கிறான். அந்த நன்மைகளை நாங்கள் தவறவிட்டு விடக்கூடாது. மேலானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்ததாக நாங்கள் இந்த நாட்களில் துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 10வது நாள் பெருநாளையிலே நாங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான அமல் தான் உதுஹியாவுடைய இந்த குர்பானி. மேலானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, யாருக்கெல்லாம் முடியுமோ, வசதி இருக்கிறதோ, அதனை சாதாரணமாக விட்டுவிட வேண்டாம், சாதாரணமாக விட்டுவிட வேண்டாம். முடியுமானவர்கள் முடிந்த மாதிரி ஒரு ஆடையோ அல்லது ஒரு மாட்டில் ஒரு பங்குதாரியாகவோ அந்த அமலை நிறைவேற்றுவோம். பெருநாளையிலே செய்யக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கு விருப்பமாக இருக்கக்கூடிய அமல் அந்த உத்ஹியா, இந்த குர்பானியுடைய அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா அமில இப்னு ஆதம் யௌமன் நஹ்ரி அமலன் அஹப்ப இலல்லாஹ் மின் இராகத்தி தம். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருநாளுடைய தினத்தில ஆதமுடைய மகன் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமல் இந்த குர்பானி, இந்த உத்ஹியா என்ற இந்த அமலை செய்வது என்பதாக சொன்னார்கள். மேலானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த அமலாக இருந்தாலும் அதனை சாதாரணமாக நினைத்து விடாமல் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து செய்வோம். அல்லாஹு தஆலாவிடத்தில் அதிகமான நன்மைகளை பெற்றுக் கொள்வோம். ஒரு சிறந்த உண்மை விசுவாசியாக நாங்கள் மாறுவோம். மேலானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்ததாக நாங்கள் எல்லா அமல்களிலேயும் நாங்கள் முஹ்சினாக மாறுவது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. என்ன அமல் செய்தாலும் சரிதான், முஹ்சினீன்களாக நாங்கள் மாற வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் முஹ்சினீன்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதிகளை அல்லாஹ் கூறுகிறான். ஒரு இடத்தில் எவர்கள் அல்லாஹு தஆலாவை பயந்து இன்னும் உபகாரமாக நடந்து கொள்கிறார்களோ, முஹ்சினாக இருந்து கொண்டிருக்கிறார்களோ, வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அப்படிப்பட்ட முஹ்சினீன்களை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய முஹப்பத் கிடைக்கும் நாங்கள் முஹ்சினீன்களாக இருந்தால். இன்னொரு இடத்திலே அல்லாஹு தஆலா கூறுகிறான் சூரத்துல் ஆராஃபிலே, இன்ன ரஹ்மத்தல்லாஹி கரீபும் மினல் முஹ்சினீன், இந்த முஹ்சினீன்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மிக நெருக்கமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பக்கம் தேவையுடையவர்கள். யார்தான் இந்த ரஹ்மத்தை விட்டும் நீங்கியவர்களாக இருக்கலாம். ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு வினாடியிலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பக்கம் நாங்கள் தேவைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இன்ன ரஹ்மத்தல்லாஹ், இந்த ரஹ்மத் இந்த முஹ்சினீன்களுக்கு நெருக்கமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு இடத்திலே அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்சினீன், அல்லாஹ் தஆலா இந்த முஹ்சினீன்களுடைய கூலிகளை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். மேலானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்கள், இந்த முஹ்சின் என்றால் யாரு? வெறுமனே நாங்கள் சதகா கொடுப்பது மட்டுமல்ல, ஆழமான ஒரு அர்த்தத்தை கொண்டிருக்கக்கூடியதுதான் இந்த முஹ்சின்.
இந்த இஹ்சான் 3 வகைகளில் அமைகிறது. முதலாவது, எங்களுடைய இபாதத்துக்களில் நாங்கள் முஹ்சினாக இருக்க வேண்டும். அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ், அல்லாஹ்வை பார்ப்பதை போல இபாதத் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையுடன் தொழுகை மட்டுமல்ல எல்லா இபாதத்துகளும் அமைவது கட்டாயம். அதுதான் முஹ்சின். தொழுகின்றோம், நோன்பு பிடிக்கிறோம், சதகா செய்கிறோம், உதுஹியா கொடுக்கிறோம், இன்னொரு பல அமல்களை இபாதத்துக்களை செய்கிறோம். ஆனால் நோக்கம் அல்லாஹ்வுக்காக வேண்டி, நியத் அல்லாஹ்வுக்காக வேண்டி, 4 பேர் பார்த்து 4 பேர்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல. ஏண்ட ரப்பு பார்த்துக் கொண்டிருக்கிறான், அவனை நான் சந்தோஷப்படுத்த வேண்டும், அவனுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற நியத்தில் அவன் இபாதத் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவன் ஒரு முஹ்சினாக மாறிவிடுகிறான். அவனுக்கு அல்லாஹ்வுடைய முஹப்பத் கிடைக்கிறது, அவன் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக மாறுகிறான். மேலானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்ததாக வரக்கூடிய முஹ்சின் இஹ்சான், அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலைமையில் அதனை பொருந்திக் கொண்டு அல்லாஹுக்கு நன்றி உள்ள அடியார்களாக இருப்பது. மேலானவர்களே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைமையிலே இருப்பார்கள். கஷ்டத்திலே இருப்பார்கள், சோதனையிலே இருப்பார்கள், நோயிலே இருப்பார்கள், தொழிலிலிருந்து விலக்கப்பட்டிருப்பார்கள், அல்லது பிள்ளைகளின் மூலமாக கஷ்டம், அல்லது வீட்டில பிரச்சனை, பல சோதனைகளில் ஒவ்வொருத்தரும் இருந்து கொண்டிருப்பார்கள். மேலானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லா கட்டத்திலேயும் மனதிலே வர வேண்டும், இது அல்லாஹு தஆலா எனக்கு ஏற்படுத்திய ஒரு நிலைமை, ஒரு சோதனை. இதிலே நான் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டும், நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியாராக இருக்க வேண்டும், இதிலே நான் பொறுமையாக இருக்க வேண்டும். மேலானவர்களே, இப்படி பொறுமை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் பின்னால் ஒரு சிறந்த நிலைமை ஏற்படுத்துகிறான். அந்த சோதனை ஒரு நியமத்தினுடைய போர்வையில் இருக்கலாம், அந்த சோதனை ஒரு நியமத்தின் பக்கம் செல்லக்கூடிய ஒரு பாலமாக இருக்கலாம். நாங்கள் அதனை பொறுமையாக கடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த நியமத்தை அடைந்து கொள்ளலாம். மேலானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆரம்ப காலம், அவர்களுடைய சிறுபிராயம், அவர்களுடைய சகோதரர்களின் மூலமாக கஷ்டப்படுத்தப்பட்டார்கள், நோவினைப்படுத்தப்பட்டார்கள், தந்தை விட்டும் பிரிக்கப்பட்டார்கள், ஒரு ஆள் கிணற்றிலே அவர்கள் போடப்பட்டார்கள். கஷ்டமான நிலைமை. ஆனால் அல்லாஹ்வுடன் அவர்கள் பொறுமையாக நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள். சோதனையை வெற்றியுடன் நன்றியுடன் அவர்கள் கடத்தினார்கள். அல்லாஹ் குர்ஆன் என்ன கூறுகிறான்? பின்னால் ஈஜிப்டுக்கு, மிஸ்ருக்கு வந்ததற்கு பின்னால் அழகான ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறான். ஈஜிப்டினுடைய கவர்னராக மாறுகிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான், வகஸாலிக நஜ்ஸில் முஹ்சினீன், நாங்கள் கொடுத்த சோதனையில் வெற்றி பெற்றவர்களுக்கு இவ்வாறுதான் நாங்கள் கூலியை கொடுப்போம், இவ்வாறுதான் நாங்கள் அவர்களுக்கு உபகாரங்களை வழங்குவோம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். மேலானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமைகளில் யாரிடமும் அதனை கொண்டு புலம்பாமல் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் புலம்புவோம். அந்த தஹஜ்ஜுடைய நேரத்திலே அல்லாஹ் தஆலாவிடத்திலே நாங்கள் இறைஞ்சுவோம். வேறு யாரிடத்திலும் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. பொறுமையாக இருந்தால் அதுவே நியமத்துக்களை கொண்டு வந்து சேர்க்கும். மேலானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்ததாக இருக்கக்கூடிய இஹ்சான், கொடுக்கல் வாங்கலிலே நாங்கள் செய்ய வேண்டிய இஹ்சான். அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. எவர்களெல்லாம் கஷ்டமான சந்தர்ப்பம், சந்தோஷமான சந்தர்ப்பம், இந்த 2 சந்தர்ப்பங்களிலேயும் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய செல்வங்களில் இருந்து செலவு செய்கிறார்கள். والكاظمين الغيظ, மக்களினால் ஏற்படக்கூடிய இடையூறுகள், நோவினைகள், அதனால் ஏற்படக்கூடிய கோபங்களை அவர்கள் அடக்கிக் கொள்கிறார்கள். வல்ஆஃபீன அனின் நாஸ், அவர்கள் மக்களை மன்னித்து விடுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் முஹ்சினீன்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட முஹ்சினீன்களை நேசிக்கிறான், விரும்புகிறான். மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய முஹப்பத் கிடைத்தால் வேற என்ன நமக்கு கிடைக்க வேண்டும்? அந்த முஹப்பத்தை கிடைப்பதற்கு, அந்த முஹப்பத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம். கஷ்டமான சந்தர்ப்பம், சந்தோஷமான நிலைமைகள், எங்களுக்கு முடிந்த அளவு எங்களால் மாறி வணங்குவோம், அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துவோம். வரக்கூடிய பெருநாளுடைய தினம் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில தினங்கள் இந்த பெருநாளுடைய தினம். மேலானவர்களே, பல பேர்கள் பல கஷ்டத்தில் இருப்பார்கள்,
பல சோதனைகள் இருப்பார்கள், பல நோயிலே அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். யாருக்கு தெரியும், அவர்கள் அவர்களுடைய நிலைமைகளை சொல்லிக் கொண்டிருக்க மாட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய நிலைமைகளை அறிந்து அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம். அதன் மூலம் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். மேலானவர்களே, குறிப்பாக உதவி செய்யப்படக்கூடியவர்கள் மிக முக்கியமானவர்கள் எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய மூதாதையர்கள், வயது வந்தவர்கள், கட்டிலுடன் இருக்கக்கூடியவர்கள், நோயுடன் இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களை கவனிப்போம். அவர்களுக்குண்டான தேவைகளை ஏற்பாடு செய்து கொடுப்போம். அதன் மூலமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொர்க்கத்தை தருவான். எங்களுடைய கஷ்டங்களை அல்லாஹு தஆலா நீக்குவான். மேலானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, இந்த கொடுக்கல் வாங்கலிலே நாங்கள் செய்ய வேண்டிய இஹ்சான் மன்னிப்பது. வல் ஆஃபீன அனின் நாஸ். பல பல கஷ்டங்கள் வரும், நிலைமைகள் வரும். அந்த சந்தர்ப்பத்திலே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நடந்த விஷயத்தை வைத்துக் கொண்டு நான் மன்னிக்க மாட்டேன், நான் சலாம் சொல்ல மாட்டேன், அவருடைய ஜனாசாக்கு நான் போக மாட்டேன் என்பதாக இருந்து விடாமல், மேலானவர்களே, அவர்தான் பிழை, நாங்க சரிந்திருந்தாலும் இல்ல, மன்னிப்பு கேட்டுக்கொண்டு எங்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வோம். வல் ஆஃபீன அனின் நாஸ். மக்களை மன்னித்து விடக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலாவுடைய முஹப்பத் எங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், வல் யாஃபு வல் யஸ்ஃபஹு. மன்னித்து விடட்டும். அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும். அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா? நாங்கள் அடுத்தவர்களை மன்னிப்போம். மேலானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இபாதத் செய்வதோடு கொடுக்கல் வாங்கல் அடுத்த மக்களோடு நடக்கக்கூடிய விடயங்களிலேயும் நாங்கள் முஹ்சினாக இருப்போம். உபகாரமாக நடந்து கொள்வோம். நல்லெண்ணங்களை வைப்போம். அடுத்தவர்களுடைய குறைகளை ஆராயாமல் இருப்போம். தவறுதலாக ஒருத்தர் தவறு செய்வதை கண்டாலும் மறைத்தவருக்கு ரகசியமான முறையில் நசீஹத்தை செய்து மரியாதைக்கு நாம் இருவிளைவிக்காமல் அவருடைய கண்ணியத்தை பாதுகாப்போம். மேலானவர்களே, கண்ணியமானவர்களே, இவ்வாறு நாங்கள் இந்த அமல்களை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலாவுடைய முஹப்பத்தை பெற்ற, அல்லாஹு தஆலாவுடைய அந்த மக்ஃபிரத்தை பெற்ற, அவனுடைய ரஹ்மத்தை பெற்ற, அவனுடைய அருளை பெற்ற உண்மையான அடியார்களாக மாறுவோம். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நன்மைகளை செய்து அவனுடைய அருளை பெற்ற, மக்ஃபிரத்தை பெற்ற